ஆண்டுதோறும் மே 31ஆம் தேதி உலக புகையிலை இல்லாத தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் புகையிலை காரணமாக 9 லட்சம் பேர் மரணத்தை தழுவுகின்றனர். இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் உள்ள நர்சுகள் மற்றும் பயிற்சி நர்சுகள், டாக்டர்கள் இணைந்து மனித சங்கிலி பேரணி நடத்தினர். புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்கும் பேனர்களை கையில் ஏந்தியவாறு அணிவகுத்து சென்றனர். உடலில் எந்தளவு பாதிப்பை புகையிலை ஏற்படுத்தும் என்பதையும் இவர்கள் விளக்கினர். பொதுமக்கள் இந்த புகையிலை பிடிப்பினால் ஏற்படுகின்ற விளைவுகளை, குறிப்பாக இந்த கேன்சர் போன்ற நோய்கள் வருகிற ஆபத்தை உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஹியூமன் சைன் நடத்திருக்கோம். ஒவ்வொரு இடமும் நாங்கள் நடத்துகிறோம். சில சமயம் நாங்கள் பொதுமக்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்துகிறோம். நிறைய பேருக்கு புகைப்பழக்கத்தோட தீமைகள் தெரிஞ்சிருந்தாலும் சாதாரணமாக புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும் அப்படின்றத மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் நம்ம உடம்புல இது பாதிக்காத உறுப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ ஜீரண மண்டலத்தில் எடுத்துட்டு எல்லா மண்டலத்தையும் இது பாதிக்கும். நெஞ்சு எரிச்சலாக இருக்கட்டும், நெஞ்சு வலியாக இருக்கட்டும், புற்றுநோய்கள், எல்லா இடத்துலையும் வரக்கூடிய புற்றுநோய்கள், லங்கில் வரக்கூடிய புற்றுநோய், சுவாச குழாயில், இரைப்பையில் வரக்கூடிய புற்றுநோய், உணவு குழாயில் வரக்கூடிய புற்றுநோய், கணையம், ஈரல், அது இல்லாமல் யூரினரி பிளாடர், யூரின் போகிற வழியில் இருக்குது பார்த்தீங்களா பிளாடர், அதில் வர்ற புற்றுநோய், எல்லாத்துக்குமே இந்த புகைப்பழக்கம் காரணம். இதில் ஒரே ஒரு இது என்னன்னா, இன்றைக்கு கூட அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா இன்னும் 5 வருஷம் இல்லை 10 வருஷத்தில் அவங்களுக்கு இந்த தீமைகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் பல் மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடந்தது. இந்த பேரணியை மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பல் மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புகையிலையை பயன்படுத்துவதால் உண்டாகும் நோய்கள் மற்றும் பல்வேறு வகையான உடல்நல குறைபாடுகள் குறித்து பேரணியில் விளக்கப்பட்டது. இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா 1,13,000 பேர் புகையிலைங்கிற காரணத்தினால செத்துட்டே இருக்காங்க. ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்றதுனால 20 கிராம் நிக்கோட்டின் பாடியில போகுது ஒரு சிகரெட்டுக்கு. அப்போ அந்த நிக்கோட்டின் நேரா டைரக்டா பிளட்ல போய் பிளட்ல இருந்து நியூரானை பாதிக்குது மூளையில உள்ள. அப்போ அவங்களுக்கு ஒருவித கோப உணர்ச்சி வருது, சிடுசிடுப்பு வருது. ஓய்வில்லாம வேலை செய்யறதுக்காக ஓய்வின்றி ஸ்மோக் பண்றோம்னு சொல்லிட்டு செயின் ஸ்மோக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க அந்த செயின் ஸ்மோக்கிங்கை நிறுத்தின உடனே நீங்க பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நார்மல் ஆகுது, ஹார்ட்டோட பீட்டிங் நார்மல் ஆகுது. புகையிலையினால் ஏற்படும் நோய்கள் குறித்து எத்தனையோ பேரணிகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தினாலும் புகையிலையை முற்றிலும் கட்டுப்படுத்த புகைக்க தெரிந்தவர்கள்தான் மனது வைக்க வேண்டும்.